நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்று 24ஆம் தேதி 7ஆம் மாதம், 24ஆம் தேதி ஆடி மாதம், 24ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 8 மணி 15 நிமிடங்கள் காலை வேளையாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் அதிகூடிய 40 வகையாக உயர்வடைகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். மிகுந்த வெப்பம் மிகுந்த நாளாக இருக்கும் என்று அறிவுரை கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம்: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 119, 105 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி 2 சாமுவேல் 10, எரேமியா 14, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து மத்தேயு 25வது அதிகாரத்தை வாசிக்க கேட்டோம். அதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு இன்றைய கால வேளையிலே வாக்குத்தத்தத்தை அந்த கூடாக ஊழியர் சுசேகரன் பின்வாணர் அவர்கள் வழிநடத்தினார். நாள் நற்சிந்தனையுடன் ஊழியர் கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து வழிநடத்தினார். சகோதரி ஐரீன் அவர்கள் நாளுக்கான நற்சிந்தனையுடன் துபாய் தேசத்திலிருந்தும் வழிநடத்தினார். அதே வேளையிலே சகோதரி வாணி அவர்கள் நாளுக்கான புத்தியுள்ள ஸ்திரீ என்ற அந்த தலைப்பின் கீழே போனியோ தேசத்தில் மலேசியாவிலிருந்து அனுப்பி தந்தார். அவற்றை நாங்கள் பதிவு செய்தோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். உங்களுக்கு வசதியான நேரத்தில் கேளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் வழி நடத்தப்படுவோம். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள், விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையிலே இணைந்திருக்கிற சகோதரி டோலி ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ஆசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து இணைந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா யூகேயிலிருந்தும், சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி கலாசீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி சுமதி அவர்கள் குவைத் தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே ஒரு சகோதரி, என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு சகோதரி வளர்மதி என்ற பெயர், அவர் இந்த நாட்டில் இருக்கிறார், இங்கே இருக்கிறார் தெரியவில்லை. அவர் தனக்காக ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறார். தனக்கு சுயினமாக இருக்கிறது என்று வளர்மதி அவருடைய பெயர். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமாக மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக பெற்ற ஆசீர்வாதங்களை, பெற்ற ரட்சிப்புகளை மற்றவர்களுக்கு விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் உங்களுடைய நாவிலிருந்து புறப்பட முன்னதாகவே அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். கர்த்தர் அறிவார். கர்த்தரிடம் ஒப்புவிப்போம். ஆனாலும் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். இந்த வேளையிலும் வீட்டையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற அவரையும் உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார், எங்களுடைய அப்பாவாக இருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த சௌரன் டொனால்டு அவர்கள் மாலை வேளையிலே நோர்வேலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டம்மா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலியர்கள்
என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியானா குடும்பத்தையும் சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய மனித எலும்புகளை குறித்து கொஞ்சம் பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஆதிகாமம் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே ஆதாமிலே இருந்து அங்கு விலா எலும்பில இருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த எலும்பின் மகிமையை நாங்கள் கண்டு கொண்டால்தான் அந்த எலும்புகள் எப்படியா எங்களுக்குள்ளே கிரிய நடப்பிக்கும் என்று சொல்லி நாங்க பார்ப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரிய வர பண்ணினார். அவன் நித்திரி அடைந்தான். அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பெண்கள் தேவனின் தனிப்பட்ட சிருஷ்டிப்பாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆதாமின் பாகத்திலே ஒரு பகுதி பெண்ணாய் இருக்கிறாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். விழுந்தால் அப்பொழுதுதான் ஆதாம் இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசமாய் இருக்கிறாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், முதலில் எலும்பை உருவாக்கினவர் அங்கு எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஞானத்தின் வெளிப்பாடுதான் மனிதன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மனிதனுக்குள்ளே அநேக உறுப்புகள் இருந்தாலும் இந்த எலும்புகளே முக்கியத்துவம் வகிக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒரு மனிதன் நிமிந்து நிக்க, இருக்க, நடக்க, படுக்க 273 எலும்புகள் இசைவாக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இதெல்லாம் எவ்வளவு ஞானமா எங்கள் தகப்பன் எங்களை படைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க பாருங்க. எலும்பின் மச்சையில் இருந்து அந்த ரத்தம் உருவாகிறது. ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இந்த எலும்பிலே ஒரு தரிசனம் இருக்கிறது. இந்த எலும்பிலே ஒரு குறிக்கோள் இருக்கிறது. இந்த எலும்பிலே ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. மேலும் கடைசி நாட்கள்ல நாங்கள் உயிரோடு எழுப்பப்படுறதும் இந்த எலும்பிலே தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யாத்திராமம் 13:19 யோசேப்பின் எலும்பு குறித்து அங்கு யோசேப்பு சொல்லுகிறார். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்பை எடுத்துக்கொண்டு போனார்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று சொல்லி யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்கு உதிரியாய் ஆணையிடும்படி செய்வித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எபிரேயர் 11:22 சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், யாக்கோபு யோசேப்பினுடைய விசுவாசம் இறுதியிலே பிரகாசித்தது. ஏனென்றால் இந்த எலும்பிலே அவர்களுடைய விசுவாசம் தங்கி இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. எலும்பு தேவனுக்கு சொந்தமானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு பரிசுத்தவான்களின் எலும்புகளை குறித்து ஒரு பரிசுத்தவானை குறித்து நாங்க பார்ப்போம். அங்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த எலும்பிலே இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. தேவ ஊழியன் எலிசா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். எலும்புகள் கல்லறையில் இருக்கும் போது இன்னொரு மனுஷன் அடக்கம் பண்ணப்பட போகையிலே எலிசாவின் கல்லறையில் அதை போட்டார்கள். அந்த மனுஷன் பிரேதமாய் போட்டார்கள். அதில் விழுந்து எலிசாவின் எலும்பின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் எலும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எலிசா பூமியில் இருக்கும் போது தேவனுக்காக அங்கு சேவை செய்த அந்த தேவனிடத்திலே இருந்த அந்த வல்லமை அந்த எலும்பிலே இருந்திருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் யோவான் 5:21 சொல்லப்படுகிறது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த எலிசா 13 அற்புதத்தை பூமியில இருக்கும் போது செய்தார். ஒரு அற்புதத்தை கல்லறையிலே செய்தார். அது எங்களுக்கு அந்த கல்லறையிலே அங்கு அவருடைய எலும்பிலே இன்னொரு பிரேதம்
தொட்ட போது அங்க அவன் உயிரோடு எழுந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலும் இந்த எலும்பிலிருந்து நாங்கள் உயிரை பெறுவோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனின் எலும்பில் இருந்துதான் வல்லமை, ரட்சிப்பு, மகிமை இவைகள் பிறக்கும் என்றதையும், எலும்பு தேவனால் உருவாக்கப்பட்டது, தேவனுக்குரிய உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே நேரம் இந்த எலும்பிலே தான் பாவமும் ஒட்டி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு யோபு சொல்லுகிறார், யோபு சொல்லுகிறார், பாவம் எலும்போடு படிந்திருக்கும் என்று சொல்லி. ஆகவே இந்த எலும்போடு தான் பாவமும் அங்கு படிந்திருக்கும். இந்த பாவம் படிந்திருக்கிற அந்த அந்த பாவத்தை நாங்கள் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட வேண்டும். அதனால் தான் நாங்கள் அறிக்கையிட்டு அங்கு நாங்கள் தேவனோடு சமாதானம் பெற முடியும் என்பதை, இள வயதில் பாவங்கள் எங்கள் எலும்போடு ஒட்டி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த முறை அங்கு யோபின் எலும்பை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் மனித எலும்புகள் எவ்வளவாய் அங்கு தேவனால் காக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மனுஷரும் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தங்களுடைய இரகசிய பாவங்களை அங்கு அறிக்கையிட்டு அவர்கள் இரக்கம் பெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த பாவம் அந்த எலும்பிலே ஒட்டி இருக்காதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த எலும்பில ஒட்டி இருக்கிற வயதின் பாவங்கள் இந்த நேரத்துல இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா மக்களுக்காக, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஏதாவது உனக்கு பிரியமில்லாத எலும்புகளில் ஒட்டி இருக்கிற வயது பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால, இன்றைக்கும் உயிருள்ள இரத்தத்தினால கழுவப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவே, அந்த எலும்புகள் உணர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைக்கு எலிசாவில உம்முடைய அபிஷேகம் இருந்தது போல ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் விசுவாசிகள் மேலும் உம்முடைய அபிஷேகம் எலும்புகளில தங்கி இருப்பதாக. ஆண்டவரே, இந்த கடைசி கால ஊழியத்தை செய்ய அந்த எலும்புகளை பலப்படுத்துவீராக. இயேசுவே, உம்மால் எல்லாம் ஆகும். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நீக்கும். நீர் எலும்பு பள்ளத்தாக்கிலே கட்டளையிட்டீரே, எசேக்கியேலை கொண்டு கட்டளையிட்டீரே, அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைந்ததே. அதே போல இன்று வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உலர்ந்த எலும்புகளும் தேவனுடைய அபிஷேகத்தினால இந்த நேரத்தில அபிஷேகத்தை இறுதி கால கடைசி நாட்களில் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். உம்மாலே எல்லாம் ஆகும். கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. அந்த எலும்புகளை பலப்படுத்துறதற்காக நன்றி, அபிஷேகத்தினால நிரப்புறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு உம்முடைய அபிஷேகத்தினால இடப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, அந்த வளர்மதி சிஸ்டர் இந்த நோய்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த எலும்புகள் உயிர் அடைவதாக உம்முடைய சங்கீதம் 107:20 உம்முடைய வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நேரத்தில் அந்த வளர்மதி சிஸ்டர் உம்மிடத்தில் விண்ணப்பத்தை வைத்திருந்தது நிமித்தம் அந்த மகள் உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைந்து உம்முடைய இரத்தத்தினால பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு இந்த நேரத்துல சுகம் அடைவாராக. சங்கீதம் 107:20
உம்முடைய வசனத்தை அனுப்பி ஜபிக்கிறேன். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கப்படி இயேசு நீர்தாமை உம்முடைய சரீரத்துல அந்த மகளுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து கொண்டீர். ஆண்டவரே, அந்த மகள் ரட்சிக்கப்படாதிருந்தால் இயேசுதான் ஒரே ஒரு ரட்சகர் என்பது அந்த ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஒரு அற்புதத்தை செய்து மகளை வாழ்விக்க பண்ணுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் கர்த்தர் சபையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. God bless you sister. God bless you நேயர்களே. ஆமேன். நாங்க சிஸ்டர் சுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எங்களுடைய எலும்புகளிலே ஒரு தரிசனம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு குறிக்கோள் இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு தரிசனம், ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள் நிறைவேறக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும். ரட்சிப்புக்கு எதுவாய் அவைகள் எல்லாம் மாற்றப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்த. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்திலே உள்ள நல்ல தகப்பனே தூண்டு கொண்டு துதிக்கிறேனப்பா, துதிக்கிறேனப்பா, துதிக்கிறேனப்பா. ஆண்டவரே, பிறப்பிலே நிற்பதற்கும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் என் ஆண்டவர் நீ கிருபை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேனப்பா. ஆவியானவரே, இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஆண்டவரே அழைத்து விட்டேன் ஆண்டவரே. அவருடைய காரியங்கள் பிதா அறிந்த தேவனாக இருக்கிறேன். ஆனாலும் என் ஆண்டவரே, இந்த உலகத்திலே உங்களுடைய சுத்தத்தை அறிந்து ஆண்டவரே, இந்த விருப்பத்தை அறிந்து ஆண்டவரே செயல்படத்தக்கதான ஒரு கிருபையை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும்படியாக உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, பிள்ளைகளுக்குள்ள நீர் என்ன தரிசனங்களை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே ஏதோ ஒரு தரிசனத்தை நீர் வைத்திருப்பீர் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே சுவாமி, அந்த தரிசனங்கள் இயேசுவே நாமத்தினால் நிறைவேற ஆண்டவரே உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்பு கிடைக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தாவே சுவாமி உம்முடைய சித்தத்துக்காக காத்திருந்து ஆண்டவரே அப்பா அவர் ஆண்டவரே தரிசனத்தோடு இருப்பார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று ஒரு தரிசனத்தோடு இருப்பார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே உடைய நற்செய்தியை ஆண்டவர் உலகம் எங்கும் ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்று ஒரு தரிசனத்தோடு இருப்பார்கள் ஆண்டவர். சபை கட்ட வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு இருப்பார்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவரே கர்த்தாவே உடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு இருப்பார்கள் ஆண்டவரே. என் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி உடைய கிருபையின் மூலமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நாட்களில் நிறைவேற வேண்டும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தரிசனங்கள் நிறைவேறாதபடி ஒரு பிள்ளை தானும் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போய்விடக் கூடாதுப்பா, ஆண்டவரை மறுத்து விடக் கூடாதுப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் உயிர்ப்பிப்பீராக என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எசேக்கியேல் 37 அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அப்ப எசேக்கியேலை கொண்டு கர்த்தாவே அந்த மரித்து போன ஆண்டவர் அப்பா உக்கி போன ஆண்டவரே உணர்வில்லாத அந்த எலும்புக்கூடுகளுக்குள்ளே ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்த தேவன் அல்லவா ஆண்டவரே. திராண சேனைகள் சமூகத்திலே நின்றதல்லவா ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே தரிசனங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி காரியங்களையும் என் தேவன் எசேக்கியேலுக்கு நீர் கொடுத்தீர். அதே போல என் ஆண்டவர் இந்த நாட்களிலே
அதை இப்பேற்பட்ட ஆண்டவரை கத்தாவே தீர்க்க தரிசன வரங்களுக்காக அதை காத்திருக்கிற பிள்ளைகளும் ஏராளமாக இருக்கலாம் ஆண்டவரே. ஆவியானவர் வரும் காரியங்களை அறிவிக்கத்தக்கதாக அந்த காரியங்களுக்காக ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நான் செபிக்கிறேன். என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே அநேகர் கத்தாவே அது தீர்க்கதரிசியாக வேண்டும் என்பதாக கூட ஆண்டவரே அப்ப அநேக வாஞ்சைகளோடு கூட நம்முடைய சமூகத்திலே இருப்பார்கள் ஆண்டவரே. ஆவியானவருடைய சித்தம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் மறிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரே கத்தா அவர்களுடைய தரிசனங்கள் ஆண்டவரே கத்தாவை நிறைவேறத்தக்கதாக என் ஆண்டவர் தாமை கிருபை செய்வீராக செபிக்கிறேன். இதற்கு தடையாக இருக்கிற ஆண்டவரே மாம்சிக சிந்தைகள், சுய புத்தியின் மேல் சாய்வது, ஆண்டவரை கத்தா சுயமாக தீர்மானம் எடுப்பது, இப்பேற்பட்ட மனித சத்தங்கள் ஆண்டவர் இதெல்லாவற்றையும் ஆண்டவரை கத்தாவே நீக்கி ஆண்டவரே உம்முடைய தேவ சத்தத்தை பரலோக சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு காத்திருந்து ஆண்டவரே அந்த தரிசனங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை நீ கொடுப்பீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கத்தாவே நீர் ஆண்டவரை பொறுப்பெடுப்பீராக. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி சித்தத்தின்படி கத்தாவை வாழ இப்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை அப்பா அவர்கள் உண்மையிலே நீர் அவர்களிலே வெளிப்பட என் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன். ஆவியானவருடைய கரங்களுக்குள்ளே இந்த விண்ணப்பங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகையை செய்வீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆளுகையை செய்வீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதே போல ஆண்டவரே சுவாமி நடத்துகிற பிள்ளை செல்வங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவுடைய ஊழியங்களுக்காக போகிற சபைக்காக நான் வருகிறேன். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தட்டும் ஆண்டவரே. பாவுடைய கிருபையுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல சங்கம வானொலிக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். சங்கம வானொலி இருப்பதன் நிமித்தம் ஆண்டவரே ஆண்டு சுவிசேஷங்களையும் ஆண்டு அநேக காரியங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரை சொல்லுகிறோம் அனுப்புகிறோம் ஆண்டவரே. அதை ஆண்டவர் உலகம் எங்கும் அனுப்பி அநேக காரியங்களை செய்கிற ஆண்டவரே அப்பா. பிரதருக்காக நன்றி செலுத்துகிறேன், சிஸ்டருக்காக நன்றி செலுத்துகிற குடும்பங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே கத்தா மேலைமையில் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்காது தகப்பனே. அது அநேகருக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருப்பது போல இந்த குடும்பமானது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற குடும்பமாக இன்னும் அதிகமாக எழுப்பி பிரகாசிக்க பிள்ளைகளை நீர் ஆண்டவரே தொடர்ந்து பாவிப்பீராக ஆண்டவரே. ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வீடுகளிலும் சங்கம வானொலி ஆண்டவரே நீக்கட்டும் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவர் தாமே நடத்துவீராக என்று செபிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து தீர்காயுசை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. அதே போல இணைந்து ஜெபித்த பிள்ளைகள் ஜெபிக்க போகிற பிள்ளைகள் எல்லாரையும் ரத்தத்தினால் மூடிக்கொள்வீராக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்தித்துக் கொடுப்பீராக என்று செபிக்கிறேன். நல்ல சுகபலனை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவருடைய கரமுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நடத்தட்டும் ஐயா. உடைய கரத்துக்குள்ளே புகழக்கிறேன் ஆண்டவரே. உடைய சித்தமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேற இயேசுவின் வல்லமையான நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் செபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். நாங்க கனிஷ்டா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கனிஷ்டா நாங்க பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க எங்கள் தேசத்தின் ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேன்மக்கள் மாலிமேன்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு தேவ நீதி வெளிப்பட வேணும், அவர்கள் ரட்சிப்பை காண வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா உங்க தேசத்துல இருக்கிற ஆண்டவரே அப்பா மந்திரிமார்கள் ஆண்டவரே தகப்பனே அப்பா அவர் ஆட்சி செய்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அப்பா
அப்ப அவர்களின் இருதயங்கள் பாடான இருதயங்கள் மாறணும் ஆண்டவரே அப்பா. கத்தாவே அப்பா தகப்பனே அவர்கள் மனம் திரும்பணும் அப்பா. அப்பா அவன் வார்த்தைகளை அவர்கள் கை கொள்ளணும் ஆண்டவரே அப்பா. தந்தையே உங்கள் வார்த்தைகளை அனுப்பி அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வாங்க என் தந்தையே அப்பா. தகப்பனே அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் ஆண்டவரே தகப்பனே அப்பா எல்லாமே சரியாக இருக்குமாப்பா. என் தந்தையே அப்பா அவர்களோடு நீங்கள் பேசுங்க, அவர்கள் விதங்களை மாற்றுங்க அப்பா. தகப்பனே அப்பா கத்தாவே கத்தாவே இயேசு நாமத்தினாலே சகலத்தை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. நான் எதற்கு எபிக்கிறே அப்பா சொன்னது எனக்கு சரியா புரியல ஆண்டவரே அப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த தேவாதி தேவன் தந்தே அப்பா. தகப்பரே அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறீங்களப்பா. நீங்கள் ராஜாதி ராஜன் அப்பா. நீங்க பெரியவர் அப்பா. என் தேவாதி தேவனாய் இருக்கிறீங்களப்பா. கர்த்தர் பெரியவர், அவரின் கிருபை என்றுமே உள்ளது அப்பா. அப்பா உங்களை திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. சகலத்தை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா அடிமை தாழ்த்தி என் தந்தை ஏத்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா நீங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிற அங்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிற அங்கு மருத்துவ துறைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. உமக்கு சோத்திரம் அப்பா. பரிசுத்த 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 உமக்கு நன்றி, உமக்கு துதி, உமக்கு வணக்கம் எல்லாம் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே அன்பான தகப்பனே, நாங்கள் கேட்கிற சங்கம வானொலி ஆசீர்வதிக்கிறவரே, நாங்கள் ஜெபிக்க போற ஜெபங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு சோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி, கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, சுஷ்டமானவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், வயசானவர்கள் அப்பா பிதாவே அவர் மேலும் அன்பும் ஆதரவும் இருக்க செய்தலும் தகப்பனே. அப்பா பிதாவே அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துறதுக்காக நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, வயசு போனவர்கள் அப்பனே, கைவிடப்பட்டவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, சாப்பாடு எல்லாம் அந்தரிக்கிறவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே, ஆதரவை செலுத்தும் தகப்பனே. ஆனவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, அன்பான தகப்பனே, இளம் பிள்ளைகளே அம்மா அப்பா பிதாவே ஆதரித்து வழிநடத்துறவரே உமக்கு நன்றி அப்பா. இளம் பிள்ளைகள் கூடாத நடத்தைகளில் போகாத வண்ணமாக ஆண்டவரே கஷ்டப்பட்டவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் அப்பா. அவர்களை எங்கே எதிரி இருக்கிறார் என்று அவர்களை தள்ளி விழுத்துறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. நீர் அவர்களை தள்ளி கூடாத நடத்தையில் போகாதபடி நீர் காத்து கொள்ளும் தகப்பனே. உம்மால் முடியும் தகப்பனே. அவர்கள் எல்லோரையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. கஷ்டப்பட்டவர்கள் ஒருபோதும் கலங்க விடாதேன் தகப்பனே. அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஹாஸ்பிட்டல இருந்தாலும் நீரே உமது கரங்களால் தொடும் தகப்பனே. உம்மால் ஏலும் முடியும் தகப்பனே. உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவே நான் ஜெபிக்கிற ஜெபம் அவர்கள் மேலே தெளிக்கப்படுவதாக, அவர்கள் நோயில் இருந்து பாதுகாக்கப்படுவதாக. இயேசுவே உம்மை இருந்து கேட்கிறேன் அப்பா பிதாவே. அவர்கள் மேல் உம்மது அன்பை செலுத்தும் தகப்பனே, அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்துள்ள தகப்பனே. அன்பான தகப்பனே, சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்துள்ள தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ரசாகன் நல்லமென்று எல்லோரும் போழ்ந்தார்கள் தகப்பனே. அவருக்கு ஒரு சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்து அவருக்குள்ளே நீர் தேவ பக்தி உள்ளவரா பூந்து அவர்களை நடத்த நல்ல வழி நடத்த அவர்களுக்கு வெள்ளமே கொடுந்தகப்பனே. அவர் மழுங்கி போகாத வண்ணம் அவரை காத்திருந்த தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த நாட்டுக்கு ஒரு சமாதானத்தை இலங்கை தேசத்துக்கு கொடுத்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு மகளுக்காக ஜெபிக்கிச்சு
கேட்டிருந்தவர் தகப்பனே, அந்த பிள்ளையை ஆசீர்வதியின் தகப்பனே. அவ என்ன நோயில் இருந்தாலும் அவ குணப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவ சுகப்பட்டுட்டான். நாங்கள் நல்ல பதில் கேட்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த சங்கமவானில் நாங்கள் அவக்காக எல்லோரும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவன் உடல்நிலையை பாதுகாத்து அவக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அவ நீர் மதுக ரத்தத்தால் தெளித்து அவ சுகப்படுத்தும் தகப்பனே. நாங்கள் நல்ல செய்தி கேட்க நீர் எங்களுக்கு பதிலளிப்பதற்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த சங்கம வானொலிக்காக வருகிறேன் தகப்பனே. லிசி அண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம அவர் சுகப்படுத்தி அவர் இந்த சங்கமானி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் மென்மேலும் ஓங்கி வளரச் செய்துள்ள தகப்பன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். மேனங்க ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் யுத்த நாடுகளுக்காக இஷ்ட தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அருமையான இந்த நாளுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த கத்தாவே இந்த வேளையிலே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஓரெடுக்கப்படுகிறதான இந்த ஜெபங்கள் ஒன்றும் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிச்சயம் தரப்போவதற்காக நன்றி அப்பா. அந்த எலும்புகள் உயிரடைய செய்யும்படியாக ஆண்டவரே நீர் கத்தாவே முற்பிதாக்கள் மூலம் எங்களுக்கு ஆண்டவரே கத்தாவே தந்த ஆண்டவரே அந்த அதிசயமான அந்த சாட்சிகள், அந்த ஆண்டவரே அபூர்வமான காரியங்கள் இன்றைக்கும் நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஒன்றும் ஒன்றும் மாறாத தெய்வம் அப்பா. எலும்புகளை உயிரிடைய செய்கிற தெய்வம் அப்பா. எல்லா விதமான செல்வங்களிலும் இருந்து எலும்பு பரிசுத்தம் அடைய வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே தேவனே, இந்த நாட்களிலே எல்லா பாவ செல்வங்களிலும் இருந்து விடுதலையாகி பரிசுத்தமாகி இந்த குறுகிய காலங்களுக்குள்ளே மூன்று சேர கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்கு பார்த்தாலும் ஒரே யுத்தமும் இரத்த களரியும் ஆபத்துகளும் ஆண்டவரே, விமானங்கள் விழுகிறதும் இப்படியான எத்தனையோ கத்தாவே ஆண்டவரே அபாயமான காரியங்களும் பயங்கரமான காரியங்களுமாக உள்ளது ராஜா. தகப்பனே, இந்த ரஷ்யா ஆண்டவரே கத்தாவே உக்ரைனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேலை ஆண்டவரே சுத்தவர இருக்கிறதான நாடுகள் ஈரான் நாட்டையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே கத்தாவே, இந்த நாடுகளிலே ராஜா நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. கடைசி காலங்களிலே யுத்தங்களை அறிவீர்கள், ஆனால் இப்பொழுது ஒன்றுமில்லை என்று சொல்லி கர்த்தாவே நீர் சொல்லி இருக்கிறீர் ராஜா. இந்த யுத்த காலங்களிலே பஞ்சங்கள் வராதபடி, பட்டினியால் எழும்பாதபடி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, ஜனங்கள் விரோதமாக எழும்பாதபடி தகப்பனே நீர் ஒரு விசை இந்த யுத்தங்களை ஓட பண்ணுங்க ராஜா. இதனாலே மிகவும் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்களே அப்பா. தகப்பனே நீர் அறிவீர் ஐயா. தன்மைக்காக நீங்குகிறார்கள் அப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே தேவனே இந்த யுத்தங்களை ஓய பண்ணி கர்த்தாவே இயேசுவே, சில நாடுகள் பணக்கார நாடுகள், சில நாடுகள் உண்மை நாடுகள் அப்பா. வாழ்கிறவர்கள் ஆண்டவரே மிகவும் 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 கஷ்டமாக சாப்பாட்டுக்காகவும் தண்ணிக்காக, உடைக்காக, மருந்துகளுக்காக ஆண்டவரே அப்பா கர்த்தரி பெண்கள் வயோதிபர்கள் எவ்வளவோ வேதனைப்பட்டு துன்பப்படுகிறார்கள் அப்பா. நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஐயா, உங்களுடைய பாதத்திலே தானே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாடுகள், இந்த தேசங்கள், இந்த யுத்தங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே உண்டு ராஜா. உம்முடைய கண்கள் காண்கிறது அப்பா. தகப்பனே, இதனாலே பொதுமக்கள், குழந்தைகள், குடும்பங்கள், வயோதிபர்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மிகவும் மிகவும் வேதனையோடு வாழுகிற இந்த தேசங்களை கர்த்தர் தாமே யுத்தங்களை உண்ட பண்ணி சமாதான பிரபுவாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தங்கள் சொந்த ஆண்டவரே கர்த்தாவே
பேருக்காக புகழுக்காக ஆண்டவரே பணத்துக்காக யுத்தங்களை ஏற்படுத்தாதபடி ஆண்டவரே பூமி உமக்குரியது ராஜா. நீர் பூமியை சிருஷ்டித்தவரப்பா, பூமியை உருவாக்கினவரப்பா. இந்த பூமி உம்முடைய பாதத்திலேதான் உண்டு ராஜா. அந்த பாதத்திலே நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இந்த பூமியானதிலே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களை நீங்க சிருஷ்டித்தீரப்பா. ஆதாமுக்கு ஒரு கொடுத்தீங்களப்பா. ஆண்டவரே உம்முடைய சாயலாக படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே கொடுத்த நீங்கள் ஆண்டவரே இன்றைக்கு மிகவும் வேதனையோடு இருக்கிறதான இந்த கர்த்தாவே இந்த ஜனங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து தேசத்து ராஜ்யங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் கர்த்தாவை சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே ஒரு நீதியின் சூரியனாக இந்த தேசங்களிலே நீர் விளங்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த இஸ்ரவேலை சுத்தி இருக்கிறதான எல்லா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த நாடுகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கர்த்தாவே வீணாக ஆண்டவரே இஸ்ரவேலோடு மோதாதபடி இஸ்ரவேலும் ஞானத்தோடு எல்லாவற்றையும் நடத்த ஆண்டவரே யுத்தத்தை கர்த்தாவே தங்களுடைய கையிலே எடுக்காதபடி தேவனுடைய கையிலே விடும்படியாக மிகவும் சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் யூத ஜனங்கள் நடத்தப்பட கர்த்தர் வீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த ராஜ்யமும் எழும்பாதபடி நீர் பாதுகாக்க வல்லவரப்பா. ஜூத ஜனங்கள் இதனாலே உண்மை அறியத்தக்க கிருபையை ஞானத்தை கர்த்தாவே நீங்க அவர்களுக்கு அருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சுத்தவர இருக்கிற நாடுகள் மிடிலிஸ்ட் நாடுகளாக இருந்தாலும் வேற ஜாதி மக்களா இருந்தாலும் வேறு இனத்தவர்களாக இருந்தாலும் ஆனால் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே உம்முடைய கருத்திலே உள்ள பிள்ளைகளப்பா. இவர்கள் ஆண்டவரே பணம் இருக்கு, எண்ணெய் இருக்கு, ஆண்டவரே வசதி இருக்கு, ஆயுதங்கள் இருக்குன்னு போராடாதபடி சமாதானத்தோடு வாழ எல்லையெங்கும் உம்முடைய சமாதானம் உருவாக்கப்படட்டும் அப்பா. தேசங்களில இருக்கிறதான எல்லைகளிலே உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஆண்டவரே இந்த தேசங்கள் ஒரு சமாதானத்து கூடாக வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. போக்குவரத்துகள் ஆண்டவரே மிகவும் பாதுகாப்பாக இருக்கட்டும். ஆண்டவரே ஆகாயத்திலே ஆண்டவரே செல்லுகிறதான விமானங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஒரு விளையாட்டாக இருக்கிறதே ராஜா. ஆண்டவரே அப்பா உயிருக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நாட்களாக மாறிக்கொண்டு வருகிற இந்த நாட்களிலே இந்த தேசங்கள் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா யுத்தங்கள் எல்லாம் சமாதான தாவரங்களிலே ஆண்டவரே கர்த்தாவை இளைப்பாற பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது ராஜா. ஆண்டவரே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விகள் ஆனால் இப்பொழுதோ முடிவில்லை என்று. ஆனால் கர்த்தாவே இந்த குழந்தைகள் படுகிற வேதனையும் துன்பமும் அநேகமாக இருக்கே ராஜா. அவர்களை நீர் கர்த்தாவை போஷித்து வழிநடத்தி தேசங்களுக்கு தேசம் சமாதானத்தையும் அன்பையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு மனதார ஆசீர்வதித்து ஆண்டவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நேர்மல் அமைதியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. ஓகே, நீங்கள் எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இவர்களோடு கூட இருந்து அந்த 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட அங்கு மனவாட்டியாய் அல்லது மனவாளனாய் மாற்றப்பட எல்லாருக்குள்ளேயும் கிருபை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை காண செய்த உமது அன்பிற்காக கொடான கொடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து நீர் கொடுத்து வருகிறதான எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு காலையிலும் உமது கிருபையினாலே எங்களை திருப்தி ஆக்குவீராக. காலை தோறும் கர்த்தாவே உம்மை தேடவும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் உம்மிடத்திலே பரிந்து மற்றவர்களுக்காக பேசவும் கர்த்தர் நீர்
கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு சோத்திரப்பா. இப்போது கூட ஆண்டவரே இலங்கையில் இருக்கிறதான எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. திருச்சபைகளின் மீது உமது பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபைகளுக்கு வருகிறவர்களும் திருச்சபைகளை நடத்துகிறதான அப்பா ஊழியர்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் ஊழியர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க. அவர்களுக்கு கர்த்தாவே சபையை நடத்துகிறதான நல்ல நல்ல ஞானத்தை விசேஷமாய் கொடுத்து உமது ஞானத்தினாலே நீர் வழி நடத்துங்கப்பா. இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே மாய்மாலமாய் இருக்கிறதான ஊழியர்களை எல்லோரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மனம் திரும்பி உண்மையும் உத்தமமாய் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே கூட இயேசுராஜா ஊழியர்களின் குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அந்த ஊழியத்திற்கு என்னென்ன தேவையோ அவைகள் மொத்தமும் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே கூட வருகிறதான விசுவாசிகளையும் முத கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அவர்களையும் பொறுப்பெடுப்பீராக. அவர்கள் அந்த இடத்துல ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தாவே அவர்கள் பயபக்தியோடு நடுக்கத்தோடு வந்து சேவிக்க ஆராதிக்க உதவி செய்வீராக. நீ தேவாலயத்துக்கு கடந்து போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்ற வசனத்தை உணர்ந்து அவர்கள் அங்கு செல்கின்ற காரியத்திலே அவர்கள் உன்னதமான உத்தமமான தேவனை ஆராதிக்க ஒரு நல்ல விசேஷித்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். சபைகளை கெடுக்கிறதான எல்லா பொல்லாத நரிகளும் குழி நரிகளும் உள்ள நரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. சபைகள் வளராதபடிக்கு உமது ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்த்தப்படாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லா வானமண்டல பொல்லாத அந்தகார சேனைகள் பூமி மண்டல பிசாசுகள் மொத்தமும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். சபைகளிலே தெய்வீக பிரசன்னம் உண்டாகட்டும் அப்பா. மது வஸ்திர தொங்கலால் ஆலயங்களை நீ நிரப்பும்படியா ஜெபிக்கிறப்பா. பரிசுத்தம் உண்டாகட்டும். அப்போஸ்தலர் காலத்திலே எப்படி சபைகளிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் கடந்து வந்து சேர்ந்தார்களோ அதே போல இந்த நாளிலும் சபைகளுக்கு ஆத்துமாக்கள் பெருக்கத்தோடு வந்து சேர கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். சபை மது வருகையிலே காணப்படட்டு தகப்பனே. இப்படியாக கூட ஆண்டவரே நீ வருகிற நாட்களிலே சபைகள் எல்லாம் ஆயத்தமாய் பரிசுத்தத்தோடு உத்தமத்தோடு உண்மையோடு மனவாட்டிகளாக மனவான்களாக கர்த்தர் கப்பா நீர் அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. மனவாளனாகிய நீர் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. வரும் பொழுது அவர்கள் சபை மனவாட்டியை நீர் எடுத்துக்கொண்டு போக கர்த்தர எல்லா சபைகளும் ஆயத்தமா இருக்கு. இந்த வேலையிலே ஜெபிக்கணும் அப்பா. நிர்விசாரங்கள் எல்லாம் மாறட்டும் ராஜா. ஆனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்ற வார்த்தைக்கு அவர்கள் போய்விடாத படிக்கப்பா. உற்சாகத்தோடு ஆவியோடு உன்னதத்தோடு உத்தமத்தோடு அவர்கள் உண்மை சேவிக்க ஆராதிக்க ஒவ்வொரு நாளும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள உமது வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க அப்பா. ஒவ்வொருத்தரும் ஆயத்தமாய் மற்றவர்களையும் யாரெல்லாம் இன்னும் ஆயத்தமா இல்லையோ அவர்களையும் ஆயத்தப்படுத்துவீராக தகப்பனே. அவர்களும் ஆயத்தப்படுத்தும்படியா எல்லாரையும் அப்பா அவர்களுக்கு ஒரு நல்ல தெய்வீக பிரசன்னத்தினாலே அவர்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். மக்கு சோத்திரம். அப்படியாக தேவன் திருச்சபைகளின் மேல முத ஆளுகையை கடந்து செல்லும்படியாகவும் எல்லா திருச்சபையின் மேல முத பரிசுத்த ரத்தம் ஊற்றி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி திருச்சபைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவரே சபையிலே எல்லா மக்களும் அப்பா உம்மை ஏற்ற விதத்திலே ஆராதித்து ஜீவ பலியாக தங்களை ஒப்பு கொடுத்த வாழ ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். போதகர்களுக்கு விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல அந்யோன்ய ஐக்கியத்தை நீர் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக. அப்படியாக தேவன் திருச்சபைகளை அமோகமாக ஆசிர்வதித்து வழி நடத்துற உமது அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஒரு இசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் உடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லாரையும் மருமக்களி ஆண்டவரே சொந்த பந்த இன ஜன்ன பந்துகள் எல்லோருமா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இவர்களும் ரட்சிக்கப்பட்டு உமது வருகையில் எல்லோரும் காணப்பட உதவி செய்வீராக. இன்னுமாய் கூட இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லோரும் கூட அப்பா உமது வருகைக்கு ஆயத்தமா இருக்க கர்த்தர்
நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா உமக்கு சேர்க்கிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கி வாழ்ந்திருக்க கர்த்தர் இவர்கள் ஊழிய பாதையில் இன்னும் அதிகமான ஞானத்தோடு செயல்பட கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் தேவரே நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆசிர்வதிக்கிற தேவனுடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே ஜெபிக்கிட்டு ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். அந்த ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. நாங்கள் பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த பூமியிலும் ஜனங்கள் மத்தியிலும் தேவனுடைய கோபம் இறங்கி விடாதபடி, அது யுத்தத்தினாலேயோ ரத்தத்தினாலேயோ அங்கு வியாதியினாலேயோ பஞ்சத்தினாலேயோ அல்லது இயற்கை அழிவினாலேயோ ஜனங்கள் அழிந்து போகாதபடி தேவன் தாமே இந்த கோபத்தில் இருந்து ஒரு இரக்கம் செய்யும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்களை அன்போடு கூட நேசித்த நல்ல தகப்பனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரே நல்லவரும் இருந்த ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆசிரிக்க தயவுக்கு உமக்கு கொடாத கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையில் கூட கர்த்தாவே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே பயத்தினாலும் பொல்லாப்பினாலும் தேசிதனத்தினாலும் ஆண்டவரை விட்டு விலகி தூரமாய் சென்றிருக்கிற காரணத்தினால் ஆண்டவரே, இருதயத்திலிருந்து பிறக்கிறதுதான் அந்த பொல்லாத சிந்தனைகளும் கோலபாதகங்களும் ஆண்டவரே விபச்சாரங்களும் கர்த்தாவே பொய்ச்சாட்சிகளுமாய் ஜீவித்து அப்பா அந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை விட்டு பிரிந்து தூர செல்கிற காரியங்கள் அநேகமா இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவரே இந்த வியாதியின் நிமித்தமாகவோ வருகிற பயங்கரங்கள் நிமித்தமாகவும் ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரே அவர்கள் நோக்கி பார்க்க பயப்பட்டு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் நல்ல சிந்தனைகளையும் நல் வாழ்க்கையையும் பரிசுத்தத்தையும் பரலோகத்தினுடைய ஆண்டவரே அந்த ஞானத்தால் நிரம்பி இவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதான தயவையும் தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவருடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக உம்மிடத்து சமூகத்திலே நெருக்கிறவர்களாக ஆண்டவரை அவளை காத்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே துணைத்து நிற்கிற தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா அப்பா இதோ ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் காத்து வழி நடத்தி ஆண்டவரே அவர் பயங்களை எல்லாம் போக்கி அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே அவர் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கவும் நிற்கவும் கர்த்தர் நீர் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்திலே சேர்த்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே கேட்பாரற்று பிரிந்திருக்கிறபடியால் அப்பா பயத்தினாலும் ஆண்டவரை வியாதினாலும் ஆண்டவரை போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரை இவர்கள் ஆண்டவரை வருத்தத்தினாலும் ஆண்டவரே தங்களை தாங்களே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நொந்து கொண்டு எதையும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே அப்பா அத்தனை சிரமத்திற்குள்ளாக அவர்கள் வாழ்கிற ஒரு காலத்திலே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சில காலங்கள் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கலாம், உனக்கு பயந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளினுடைய பயங்கள் எல்லாம் போக்கி ஆண்டவரே பயப்படாதே திகையாதே, நான் உன்னுடைய தேவன் என்று சொன்ன தேவன் அப்படியா இந்த பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் இவர்களுக்கு துணை நின்ற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் ஏக்கங்களில் இருக்கிறதான காரியங்கள் இவர்கள் சிந்தையில் இருக்கிறதான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் முட்டிலையா இருக்கட்டும் கர்த்தாவே, இயேசுவின் குடும்பத்திலே அவர்களும் ஒரு அங்கத்தினர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பலோகத்தினுடைய
ஜீவியத்தில் அவர்கள் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த பூலகத்தில் அநேக பாடுகள் இருந்தால் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா பெரிய நிம்மதியும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சந்தோஷமும் களிப்பும் இருப்பதை நாங்கள் கண்டு இருக்கிறோம். அப்பாவே அப்படியா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மாற்றப்பட்டு ஆண்டவரே உங்களுக்கு சமூகத்திலே முக்கியற்ற பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ சேர்ப்பதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே, வியாதிகளை எல்லாம் மாற்றி போடுங்க, மன வருத்தங்களை எல்லாம் மாற்றி போடுங்க. அவள் சிந்தையில் இருக்கிற பயங்கள் ஆண்டவரே இந்த கால சீற்றத்தினாலும் ஆண்டவரே இந்த உலகத்தில் அங்கங்கே ஏற்படுகிறதான ஆண்டவரே இந்த பயங்கரத்தினாலும் ஆண்டவரே இந்த பெரும் மழையின் வெள்ளத்தினாலும் ஈனம் கொடுக்கத்தாவே இந்த சீதவிசை காலம் மாறுகிறதா இருக்கட்டும், அப்படியாய் கொடுக்கத்தாவே இந்த உலகத்திலே அநேக இடங்களிலே என்னதான் நடக்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை பெரிய பெரிய தேசங்கள் எல்லாம் ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலை எல்லாம் மாற்றி போடுங்க. அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆண்டவரை தயவாய் ஆண்டவர் ஏற்று வழி நடத்துங்க. சூழ்நிலையும் காலமும் ஆண்டவரை மாறினாலும் என் தேவன் மாறாதவர், தேவனுடைய வார்த்தை மாறாதது என்பதை அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் என்பதை ஆண்டவரை நீ உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடியா இன்றும் ஆண்டவரை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பிள்ளைகளை ஆண்டவர் அனுதினமும் ஆண்டவரை சபையிலே சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் நீர் அப்படியா இருக்கிற பட்சத்திலே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உண்மை ஆண்டவரை தேடி வருகிறவர்களாக மாற்றுங்கப்பா. கர்த்தரபியாய் தயவு பாராட்டுவதற்காக முக்கிய கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில சங்கமம் ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான லெஸ்லி சகோதரனையும் ஆண்டவரே ஒரு மனைவி பிள்ளைகள் பெருப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கய்யா. அப்பா பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் ஆண்டவரே நீங்க பரத்திலிருந்து ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் சேர்ப்போருக்காயும் கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே உருக்கத்தோடும் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே அவர்கள் தேவைகளை சந்திங்கப்பா. அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒளிவாக இருந்த ஆண்டவரே இவர்களும் அநேக ஜனங்களுக்கு ஒளி வீசுவர்களாய் மாற்றுங்கப்பா. அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவைகளை சந்திங்க. நான் நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு மேலான காரியங்களை பெற்றுக்கொண்டேன் என்று ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நல்ல ஆண்டவரை அன்பான உள்ளங்கள் அவர்களுக்கு இருக்கட்டும். கர்த்தர் நீர் ஆண்டவரை சகாயர் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில நிரூபித்து காண்பிக்கப்பா. கர்த்தரபியாய் சேர்ப்போருக்காயும் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கொடுக்கத்தாவே இந்த ஜப வேலையை ஆண்டவரை தொகுத்து வருகிறதான அவையான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வரும். பிள்ளைகளை ஆசிரியங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆண்டவரை நீர் ஆண்டவர் உயர்த்துங்க. அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா நிறுத்துங்க. கர்த்தரபியாய் செய்ப்போதுக்காய் முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, நீங்கள் எங்கள் தேசத்துக்கு கடந்து சென்றிருக்கிற அந்த சுற்றுலா பயணிகள் பாதுகாப்போடு கவனமா ஞானமா இருந்து திரும்பவும் அவர்கள் வரக்கூடியதா இந்த விமான பயணங்களை கர்த்தர் காப்பாற்றும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமாண்டவரே மகா அன்பும் இருக்க கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்த இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக அன்பிற்காக உமக்கு கூடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தந்தை ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே எல்லா இக்கட்டுகள் இடைஞ்சல்கள் தடைகளில் இருந்தும் ஆண்டவரே தகப்பனே இந்த ஜெப வேளைகளில் ஆண்டவரே எங்களை இந்த இடத்திலே கூட்டி வர வைத்தீங்களையா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோசிரம் ஆண்டவரே தகப்பனே எங்கெங்கோ எப்படியோ நாங்கள் சென்றிருப்போம் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்த தேவன் ஆண்டவரே. நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறீங்கள் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த சங்கமமால நீரூடாக தகப்பனே எங்களை சந்தித்து ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த இடத்திலே ஒரு ஜெபத்தை எங்களுக்கு நேரங்களை தந்து ஆண்டவரே தகப்பனே எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே.
தேவனே கத்தாவே இந்த வேளையிலும் என் தேவனே கத்தாவே இந்த சங்கம வானொலியில ஆண்டவரே இந்த சங்கம வானொலி எந்தெந்த இடங்களில் ஒலிக்கிறதோ என் தகப்பனே, எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த சகோதரிகள் மத்தியில் காதுகளில் கேட்கிறதோ என் தகப்பனே கத்தாவே, நீங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, உம்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே உம்மை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக வாழ ஆண்டவரே தகப்பனே கத்தாவே நீங்கள் இடைப்பட்டு வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, யார் யாரை கேட்டும் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே யாரும் இல்லை என்று கூக்குரல் இடுகிறார்களோ என் தேவனே கத்தாவே, அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாசம் பண்ணி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே அந்த இடங்களிலே அப்பா நீங்கள் வழி நடத்த போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, உம்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே, நாங்கள் என்ன செய்வோம் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியக்கூடியதான கிருபை அவர்கள் மேல கொடுங்க ஆண்டவரே, தயவை கொடுங்க ஆண்டவரே, மனித தயவுகளை கொடுங்க ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் நன்மையான காரியங்களை நல்லவைகளை சொல்லிக் கொடுக்க கூடியதான கிருபையும் அப்பா அப்படியான மக்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அந்த உம்மை அறியாத சகோதரிகளும் ஆண்டவரே உம்மை அறிந்து ரட்சிக்கப்பட்டு எங்களை போல சமாதானத்தோடு வாழும்படியாக நாங்கள் வாஞ்சித்து கதறி கேட்கிறோம் ஐயா. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நிரப்புங்க ஆண்டவர். இந்த வேளையிலும் தகப்பனே என்னுடைய ஜெப குறிப்புகள் உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கத்தாவே, சுற்றுலா பயணிகளுக்காக வருகிறேன் என் தகப்பனே. அப்பா கத்தாவே, இந்த மாதங்களிலும் இந்த நாட்களில் என் தேவனே கத்தாவே, அப்பா இந்த ஐரோப்பா தேசங்களிலும் மற்ற தேசங்களிலும் என் தேவனே கத்தாவே செல்கிற ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளின் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, அவர்கள் போகிற வழிகளில் அப்பா சரியான பாதைகளை காட்டி ஆண்டவர், எந்த ஒரு ஆபத்தோ எந்த ஒரு தடங்களோ வராதபடி எந்த சத்திராதியும் அந்த சகோதர சகோதரிகளை அப்பா வஞ்சித்து போகாதபடி வஞ்சிக்கப்படாதபடி என் தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் சென்று வர ஆண்டவரே கத்தாவே, அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த சுற்றுலா பயணிகள் செல்கிற வேளை அந்த குழந்தைகளை கொண்டு செல்கிற போதும் ஆண்டவரே அந்த குழந்தைகளுக்கு மத்தியில அப்பா நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே, அந்த குழந்தைகளோடு கூட இருங்க ஆண்டவர். தகப்பனே, அவர்கள் செல்கிற இடங்களில் எந்த நோய்களும் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி அப்பா தகப்பனே எந்த ஒரு அழிவும் நடக்காதபடி என் தகப்பனே அவர்கள் மீண்டுமாக சமாதானமாக வந்து தங்களுடைய இடங்களில் வர ஆண்டவரே, தங்களுடைய வீடுகளில் வந்து சமாதானத்தோட இருக்க மீண்டும் தங்களுடைய தொழில்களை தங்களுடைய எல்லா காரியங்களை நடப்பிக்க ஆண்டவர். தகப்பனே, அவர்களோடு கூட இருங்க ஆண்டவர். தகப்பனே, இந்த வேளையிலும் ஆவியானவரே கத்தாவே, அப்பா இந்த விமானத்தை ஓட்டுகிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவர். இந்த விமானத்தில் பணிபுரிகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஞானத்தோடு நடக்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே அந்த விமானங்களை கைக்கொண்டு நடக்க கைக்கொள்ள ஆண்டவரே. தகப்பனே, அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அலட்சியம் காட்டி ஆண்டவரே அப்பா அந்த மக்கள் அந்த விமானத்தில் பயணம் செய்கிறவர்களின் உயிர்களை தகப்பனே காவு கொள்ளாதபடி என் தகப்பனே கத்தாவே, அவர்கள் அலட்சியம் இல்லாதபடி நடக்க ஆண்டவர். அப்பா தகப்பனே, அவர்கள் ஞானத்தோடு நடக்க ஆண்டவரே. ஒவ்வொரு விமானம் ஓட்டுகிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு விமானங்களையும் உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளவே உம்முடைய ரத்தத்தினால பூசுகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, போகிற பயணிகள் யாவரும் ஆண்டவரே நிறைவோடு போய் வர ஆண்டவரே உதவி செய்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே, எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே விடுபட்டு போகாதபடி வேதனைப்பட்டு போகாதபடி என் தகப்பனே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே, இந்த வாகனம் ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே.
கத்தாவே இந்த வாகனங்கள் ஓட்டுகிற போது தகப்பனே கத்தாவே எந்த ஒரு சத்துராதியும் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தடைகளை கொடுக்காதபடி அப்பா பிறகு பார்த்து ஆண்டவரே தங்களுடைய வாகனத்தை ஓடும் போது ஆண்டவரே அப்பா தகப்பனே வேறு சிந்தனைகள் எண்ணங்கள் வராதபடி என் தகப்பனே கத்தாவே இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே, சகோதர சகோதரிகளோடு கூட இருங்க ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் அப்பா நீங்கள் பாதுகாக்கிற தகப்பன் ஆண்டவரே, அப்பா தகப்பனே உம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பேன் என்று 91 சங்கீதத்தில் சொன்னீங்களே ஆண்டவரே, அதே போல தகப்பனே கத்தாவே உம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரே அவர்களை போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இந்த வேளையில தகப்பனே இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே எங்களை கூட்டி வர செய்ததுக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு இந்த ஊழியக்காரனோடு கூட இருங்க ஆண்டவரே, இந்த குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே, அதே போல இதை வழி நடத்துற அந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே பேர் பேராக நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே, ஒவ்வொருவரின் இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து நடக்கிற தகப்பன் ஆண்டவரே. கத்தாவே யார் யாருக்கு என்ன பிரச்சனைகளோ என்ன கண்ணீரோடு கவலைகளோடு வேண்டுதல்களோடும் ஆண்டவரே அவர்கள் இருதயங்களின் அப்பா பாரத்தோடும் இருக்கிறார்களோ என் தகப்பனே கத்தாவே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்கள் வழி நடத்தி ஆண்டவரே அப்பா எல்லா பாரங்களை நீக்கி போட்டு நிறைவை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே கத்தாவே அப்பா உமக்காக ஆண்டவரே உம்முடைய அன்பிற்காக உம்முடைய அன்பை அப்பா தகப்பனே உம்முடைய அன்பை ஏங்கி ஆண்டவரே தகப்பனே உம்முடைய அன்பை அப்பா தகப்பனை பெற்று கொள்ளுவதற்காக ஆண்டவரே இந்த இடத்தில் ஆண்டவரே தங்களுடைய நேரங்களை அப்பா ஒப்பு கொடுத்து இந்த இடத்திலே வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என் தகப்பனே. கத்தாவே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீங்கள் தொட்டு ஆண்டவரே இந்த அப்பா இந்த ஜெபிக்கிற இடங்களில் ஆண்டவரே ஒவ்வொருவரின் தலைமையிலும் நீங்கள் அப்பா நீங்கள் ஆவியானவர் ஆண்டவரே அசைவாடி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் கருத்தோடு ஞானத்தோடும் ஆண்டவரே தகப்பனே உமக்குரிய பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஜெபிக்கும்படியாக தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல கேட்டு ஆண்டவரே ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் பதில் தர போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சோஸ்ரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது என் தகப்பனே. காத்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஐயா எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராங்க. மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. பிரைஸ் லார்ட். எங்கள் தேசத்தின் வாலிப யுவதிகளுக்காய் இந்த கல்வித்துறைகளுக்காய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான நேரத்தை உடைய கரத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் இந்த குடும்பங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் ஆண்டவரே யாரெல்லாம் படிச்சு கொண்டிருக்கிறாங்களோ யூனிவர்சிட்டி போறாங்களோ சிறு பிள்ளைகளோ ஆண்டவரே வாலிப பிள்ளைகளோ எல்லாரும் ஆண்டவரே கல்விமான நாவை கொடுத்து கல்வியில தேறினவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னையும் குடும்பத்தையும் கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்கள் சந்ததி எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அந்த வண்ணமாய் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள குடும்பங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் படிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளை சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே உடைய சமூகத்துல இருக்கிற உம்முடைய ஞானத்தை உடையவர்களாய் உம்முடைய ஆண்டவரே அப்பா கிருபை உடையவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்தில் ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கல்வி அமைச்சரையும் கல்வித்துறைகளையும் நான் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்கூல் யூனிவர்சிட்டியில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கல்வினாலே நிரப்புங்க, உடைய ஞானத்தினாலே நிரப்புங்க. கல்வித்துறைகள்ல நிறைய மாற்றம் வரட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும் ஸ்கூல்கள் யூனிவர்சிட்டிகளுக்கு எல்லாம் ஆண்டவரே. அப்பா அந்த யூனிவர்சிட்டிகள்ல படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே அந்தரங்க பாவங்கள் அப்பா ஆண்டவரே உலகத்தின் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே கஞ்சா விற்கிறதும் ஆண்டவரே போதைப்பொருளை விற்கிறதும் ஆண்டவரே அதே அதுக்குள்ள இருந்தே பழகிறதுமான காரியங்கள் பொருளாத விபச்சாரமான காரியங்கள் எல்லாம்
ஆண்டவர் இந்த ஸ்கூல் யூனிவர்சிட்டிகளுக்கு இருந்து பெருகாதபடி அதுகளுக்குள்ள நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து ஆண்டவரே எல்லாம் வருங்காலத்துல ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலாய் தேவனுக்கு பயப்படுற ஸ்கூல் ஜனங்களாய் கல்வித்துறை அமைச்சராய் ஆண்டவரை மாற வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேவ பாடம் வரணும் ஆண்டவரை. அமெரிக்காவில் வந்தது போல ஆண்டவரை ஒவ்வொரு ஸ்கூல்களையும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளை குறித்து ஒவ்வொரு பாடங்களையும் எடுக்க டீச்சர் மாறையும் பிரின்சிபல் மாறையும் ஆண்டவரை நீர் எழுப்பி தரும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுற ஸ்கூல்கள் எல்லாம் ஆண்டவரை அவர்கள் வஞ்சிக்கப்படாதபடி தேவனுடைய பாதுகாப்புள்ள கரம் இவர்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே சிறுவர்களை வரவிடுங்கள், அவருடைய ராஜ்யம் அந்த ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளுங்க. வாலிபர்கள் எதனாலே சுத்தமாவார்கள்? உம்முடைய வார்த்தையினாலே. படிக்கிற காலத்திலே அந்த வார்த்தைகளால சுத்திகரிக்கப்பட்டு பாவத்துக்கு ஈடு ஆகாதபடி பாவத்துக்குள்ள போகாதபடி ஆண்டவரே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்காக ஆண்டவரை பயன்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ பயம் உண்டாக வேண்டும் என்று சொல்லியும் இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே கல்வி அமைச்சருக்கு ஆண்டவரே கல்வித்துறைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஒரு கட்டளை போடுவீராக. நீர் சொன்னால் தானாக, நீர் கட்டளையிட்டால் தான் நிற்கும் ஆண்டவரே. அப்பா எல்லா ஸ்கூல்களையும் அது எப்படியாப்பட்ட ஸ்கூலா இருந்தாலும் ஆண்டவரே முதல் முக்கியம் உம்முடைய வார்த்தை. அந்த வார்த்தை அதுகளுக்குள்ள இருந்து கிரியேட் செய்ய வேணும். உம்முடைய சத்தியத்தை அவர்கள் போதிக்க வேணும். அது எப்படியாப்பட்ட முஸ்லிம் ஸ்கூலோ சிங்கள ஸ்கூலோ ஆண்டவரே ஹிந்தி ஸ்கூலோ எப்படியாப்பட்ட ஸ்கூலோ எப்படியாப்பட்ட மனுஷராக இருந்தாலும் தேவ ராஜ்யம் உயர்ந்திருப்பதாக, தேவ நீதி உயர்ந்திருப்பதாக என்று சொல்லி இயேசுவை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். கல்வி அமைச்சருக்கு கல்வித்துறைகளுக்கு ஆண்டவரே தேவ ஞானத்தை இப்படி கொடுத்து தேவ பயத்தை கொடுத்து எப்படி ஒரு அறிவை கொடுத்து இப்படி ஒரு சட்ட திட்டத்தை மாற்றி போடுகிற தேவனாயிருந்து சட்ட திட்டங்கள் எல்லாம் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. சட்ட திட்டம் எல்லாம் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. வருங்கால சந்ததி தேவன் ஆராதிக்கிற சந்ததியாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பாவங்கள்ல இருந்து விடுதலையாக்கப்படுகிற சந்ததியாய் மாற வேண்டும் என்று சொல்லி சோத்தரித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா கிருபை மிரக்கவும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வியாதிகள் வேதனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் இவர்களை கொண்டு ஆண்டவரை பாதாள வாசலுக்கு கொண்டு போகாதபடி தேவனுடைய வார்த்தையானவர் அவர்களை கிரியேட் செய்து வார்த்தையில மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக வார்த்தைக்குள்ள நீர் சிருஷ்டித்து இருக்கிறீர் ஆண்டவரை. கற்பத்தின் கனியை நீர் சிருஷ்டிக்கிற உங்களுடைய வார்த்தையினாலே அந்த வார்த்தையினாலே அவர்கள் உமக்காக ஆண்டவரை மறுபடியும் பிறக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் எல்லாம் ஒரே தேவன் நீர் என்ற அறிவு குறைவுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா எல்லாத்துக்கும் மேலானது கல்வி அமைச்சர் கல்வித்துறைகள் ஆண்டவரே ஒரு மாவட்டங்கள்ல இருக்கிற கல்வித்துறைகளுக்கும் இதே ஞானத்தை நீர் போதிப்பீராக. இதே தேவ கட்டளையிடுவீராக. இதே தேவ பயத்தை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே இந்த வாலிபர்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத மனுஷிய ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே பொல்லாத பலி சர்ப்பத்தின் திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை கொண்டு கட்டிந்து கட்டுகிறேன் ஆண்டவரே. கட்டுகிறேன் ஆண்டவரே. தேவ ஞானம் கட்டவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ சித்தம் கட்டவிழ்க்கப்படட்டும். இந்த வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கல்வி அமைச்சர் கல்வி ஆண்டவரே ஒவ்வொரு துறைகளுக்குள்ளும் ஆண்டவரே அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிகளையும் ஆண்டவரே இலங்கையில இருக்கிற ஒவ்வொரு யூனிவர்சிட்டிகளும் ஆண்டவரே தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு யூனிவர்சிட்டிகளுக்குள்ளும் ஒவ்வொரு எழுப்புதல் உண்டாக்கட்டும். அந்த இடத்துல உம்முடைய தூதர்கள் கிரியை செய்யட்டும். அந்த இடத்துல அந்த பாவத்தை ஆண்டவரே கற்பம் பிறப்பிக்கப்படுகிறது போல பிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பாவங்கள். அந்த இடத்துல பாவங்களை சுத்திகரிக்க தேவ ஆட்டுக்குட்டியான ரத்தம் செந்தி அவர்களை கழுவி தேவ நீதிக்கு நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில அந்த வாலிப பிள்ளைகள் மத்தியில ஆண்டவரே கிறிஸ்தவர்களை எழுப்பும்படியாக கிறிஸ்தவ பிள்ளைகள் போகும்படியாக தேவனுடைய வைராக்கியமான பரிசுத்தப்படப்பட்ட பிள்ளைகள் தரிசனம் நிறைந்தவர் அந்த இடத்துல போய் ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே ரட்சிப்புக்கு நேராக நடத்த கிருபை செய்வீராக. இது நடக்கும்படியாக சோதரிக்கிறேன். அதுக்கு நீங்க சொல்லணும், நீங்க கட்டளையிட வேணும் என்று சொல்லி சோதரித்து வைக்கிறேன். ஆண்டவரை நாங்க வருங்காலத்தை அறுவடையாய் அறுத்து கொள்ள ஆண்டவரை யூனிவர்சிட்டி ஆண்டவரை வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எழும்புகிறார்கள். எழுந்து பவுஞ்சாய் எழுந்திருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். உலகத்தை கலக்கிற வாலிபர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்ற ஒரு சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் எழுந்து கிரியை செய்வீராக. வார்த்தையில அனுப்பி வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட மனுஷர் வாலிபர் மத்தியில சிறு பிள்ளைகள் மத்தியில நீர் இறங்கி கிரியை செய்து ஆளுகை செய்து ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துல ஆண்டவரை எல்லாரும் வந்து சேர் இந்த வாலிபர் சிறு பிள்ளைகள் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சட்டங்களை மாற்றுங்க. கல்வித்துறை அமைச்சுக்குள்ள சட்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மால ஆகும். நீர் மாற்ற முடியும். நீர் ஆண்டவரே அதை சொன்னால் அது நடக்கும் ஆண்டவரே.
நீர் கட்டளையிட்டால் அது நிற்கும் ஆண்டவரே. ஆவியானவரை நாங்க விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தில் சாட்சியில வசனத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற போக்குவரத்து காரியங்கள் அதிலே பாதுகாப்புகள் உண்டாகும்படி நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அந்த வளர்மதி என்ற பிள்ளையை தரலும். அப்பா பிதாவே, தேவனே பொறுப்படுங்க. பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுங்களப்பா. தேவனே பொறுப்படுங்களப்பா. தேவனே பொறுப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த வேண்டுகோளை அந்த பாதத்திலே வைக்கிறேனப்பா பிதாவே. தேவனே பொறுப்படுங்கப்பா. போக்குவரத்து காரியங்களை பொறுப்படும் ஐயா. ஒவ்வொரு தேசத்திலும் அப்பா போக்குவரத்து காரியங்களை பொறுப்படுங்களப்பா பிதாவே. உங்களுடைய மகிமையினால் ஒவ்வொரு தேசங்களை மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. வாகனங்களை மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தாலே மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. என் தேவனே நன்றி ராஜாவே. திருடையும் கொள்ளையும் அழிக்க விலகி ராஜாவே நன்றி. உங்களுடைய சமூகம் செல்வதாக இருந்தவனே பிதாவே. தேசங்களையும் பொறுப்படும் ஐயா. தேசத்தில் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட பிதாவே ராஜாவே பிதாவே. நன்றி பரிசுத்தாவியானவரே தேவனே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. திருடையும் கொள்ளையும் பிதாவே இந்த போக்குவரத்து செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. பிதாவே கடைசி நாட்களிலே மாம்சம் உச்சு என்று வாக்குறுதல் தேவனே விடுதலை செய்யுங்கள் அப்பா பிதாவே. எல்லா ஆபத்துகளப்பா நீங்கள் இந்த மக்களை விடுதலை செய்யுங்கள் தேவனே. நன்றி அப்பா பிதாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி என்றவர்களே. தேசத்தின் பாவம் சேவா பொருளாதார பிதாவே. நாமத்தினாலே நன்றி அப்பா பிதாவே. நன்றி என்றவரே. சொஸ்தமையா நன்றி அப்பா என்றவரே பிதாவே. ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே. உங்களுடைய சிந்தையினாலே அப்பா பிதாவே. நன்றி நன்றி கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. நீங்கள் அப்ப செய்ய நன்றி அப்பா பிதாவே. நன்றி என்றவரே சொச்சமையும் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா என்றவரே பொறுப்படும் அப்பா. இந்த சங்கமே ஊழியத்தை நன்றி என்றார் பரிசுத்தாவியானவரே பிதாவே. பிதாவே நான் செய்கின்ற மகளுக்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி சீர்வதிங்கப்பா. நன்றி பிரசுத்தரும் நன்றி என்பது. நன்றி அப்பா பொறுப்பு அப்பா எல்லாரும் ஒரு விண்ணப்பங்கள்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. மீன் அமீன் அந்த ஜெபங்கள் கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு சிறியவத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா ஆண்டவரே, ஜெபத்துக்காக தந்த அந்த வளர்மதிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சிந்து உள்ளங்கால் வேற மூடி கணுக்கள் நரம்பல் எலும்பல் தசியாவிலும் உடைய வல்லம் இறங்கி ஆண்டவரே என்னென்ன பிரச்சனையோ கத்தாவே இந்த பிள்ளைய விடுதலையாக்கும் விடுவியும் கத்தாவே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பாண்டிய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தொடர்ந்தும் நீர் நடத்தும் ஐயா. ஆண்டவரே அப்பா நீர் பொறுப்பேறும் சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா. சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரித்து சகல துதிகன மகிமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, மகளுக்காக